ஹலோ டியர் மக்களே! மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் விவா வாய்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆயிட்டுருக்கீங்க. ஸோ, இந்த ஜிகே கொஸ்டின்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து டவுட் தான். பட் எனிவே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இந்த இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடியும், அத பத்தின ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் நார்மலா. ஸோ, மேபி அ எப்பயாவது கேட்டுட்டாங்கன்னா, நமக்கு அதுக்கான ஆன்சர்ஸும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ, இத நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜென்ரலா எப்போ ஆரம்பிச்சாங்க? என்ன யார் இப்போ ஜட்ஜ் அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ, ஃபர்ஸ்ட்டு மதராஸ் உயர்நீதிமன்றம் எப்பொழுது நிறுவப்பட்டது? எப்போ நிறுவுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1862ஆம் ஆண்டு. மதராஸ் உயர்நீதிமன்றம் எந்த சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்டது? 1861வது வருஷம் இந்தியன் ஹை கோர்ட்ஸ் ஆக்ட், அதாவது நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே இந்த உயர்நீதிமன்றம் வந்து கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் அது நமக்கு தெரியும், சென்னை, தமிழ்நாடு. இப்போ மெட்ராஸ் இதுல வந்து வர்ற யூனியன் பிரதேசம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்குள்ள இருக்கிற யூனியன் பிரதேசம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி. ஸோ, பாண்டிச்சேரி வந்து யூனியன் டெரிட்டரி, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் கண்ட்ரோல்ல தான் வருது. எந்த சிவில் கேஸஸ் அங்க ஹேண்டில் பண்றதா இருந்தாலும், அதோட ஜூரிடிக்ஷனும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு தான் வருது. மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் இந்தியாவின் எந்த வரிசையில் பழமையான உயர்நீதிமன்றம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இது வந்து மிக பழமையான ஒன்று. 1862ன்னு சொன்னோம் இல்லையா? அந்த டைம்ல 3 நீதிமன்றங்கள் கட்டியிருக்காங்க. கொல்கத்தா, மும்பை, சென்னை 3 முக்கியமான இடங்கள்ல. அதுல இதுவும் ஒண்ணு. மதராஸ் உயர்நீதிமன்றம் கட்டப்பட்ட எந்த வகை கட்டிடக்கலை வடிவில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தோ சராசனிக் அப்படின்ற கட்டிடக்கலை வடிவம் தான் இதுல யூஸ் பண்ணியிருக்காங்க. மதராஸ் உயர்நீதிமன்றத்தின் கிளை அமர்வு பெஞ்ச் எங்குள்ளது? இதோட பிரான்ச் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதோட பிரான்ச் எங்க இருக்கு? எல்லாரும் நமக்கு தெரியும், மதுரையில இருக்கு. மதுரையில மட்டும்தான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட பிரான்ச் இருக்கு. வேற எங்கேயும் கிடையாது தமிழ்நாட்டுல. ஸோ, இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். மதராஸ் உயர்நீதிமன்றத்தோட தற்போது நீதிபதி ஜட்ஜ் யாரு அப்படின்னா, மணிந்திரா மோகன் ஸ்ரீவாஸ்தவா அப்படிங்கிறவர். மணிந்திரா மோகன் ஸ்ரீவாஸ்தவா. இதோட ஃபர்ஸ்ட் நீதிபதி இவர் வந்து இப்போ இருக்கிறவர் மணிந்திரா மோகன். ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சர் கொலி ஹார்மன் ஸ்காட்லாண்ட். இது வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி கட்டினது. ஸோ, அப்போ ஃபர்ஸ்டா இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் அவங்க என் பேரை சேர்ந்த சர் கொலி ஹார்மன் ஸ்காட்லாண்ட். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இந்திய நீதிபதி யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் இந்திய நீதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துசாமி ஐயர். இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியா சார்பா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஜட்ஜா நியமிக்கப்பட்டவர். ஸோ, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மேபி இதை கேட்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஆனா, இதை பத்தி எதுவும் கேட்டதா இது வரைக்கும் தெரியல. ஆனா, நிறைய சேனல்ஸ்ல இது மாதிரி போடுறாங்க. ஸோ, நீங்க இந்த இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அட் எனி காஸ்ட் கேட்டாங்கன்னா நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கணும் அதுக்காக. இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்க. பட் தெளிவா சொன்ன மாதிரி என்ன பேசுறதுனாலும் தைரியமா பேசுங்க. கண்டிப்பா வேலை கிடைக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.